ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 23 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். ஹalleluya. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் அவர் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் நீதியில் நாம் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் நீதியில் நாம் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். சுமந்து காத்து பத்திரப்படுத்தி வழிநடத்தி இந்த 11வது மாதத்தை காண எங்கள் ஆண்டவர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை, தர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வேளையில் எங்களுக்கு தரும்படியாய் ஆவியானவரே நாம் ஜெபப்படுகிறோம். கர்த்தர் கிருபை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்த பேசுகிற அடிமையை கர்த்தர் அழைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆமென். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 2020வது வருஷத்துல ஒரு 75% இந்த மாதத்தை கடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்கிறது புதிய வருஷத்துக்குள்ள நாம் அடி எடுத்து வைப்பதற்கு. இந்த நவம்பர் மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இந்த மாதத்திற்கு ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும், சபைக்கு நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபம் கொண்டிருந்த போது கர்த்தரின் உள்ளத்துல எனக்கு கொடுத்த பாரம் அதுதான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையை தான் எனக்கு நினைவுபடுத்தி, நன்மை உன்னை தொடர் போகிறது, இதை நீ சபைக்கு சொல்லு என்று ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசின அந்த வாதத்தை நான் உங்களோடு இந்த காலவெளியில நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அல்லேலூயா. பொதுவாக இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் சிறு வயது தொடங்கி எல்லாரும் சண்டே ஸ்கூல்ல கூட மனப்பாடமாய் நம்ம படித்தது நமக்கு தெரியும். அல்லேலூயா. சின்ன வயதிலேயே நம்ம அதை கற்றுருப்போம். ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த சின்ன வயதுல இந்த வசனத்தை, இந்த சங்கீதத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அப்படி நம்ம உருவாக்கி இருப்போம். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய வேண்டுமே என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்துல நான் ஸ்தோத்திரம் காத்திருந்த போதும் இந்த வேத பகுதியை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்து ஸ்தோத்திரம் இதுல ஒரு காரியத்தை நான் சிந்திக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதைத்தான் இப்பொழுது வாரத்தோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எப்படி துவக்குகிறார்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லிவிட்டு அதை முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார் என்று நாம் பார்த்தால் அவர் சொல்கிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே கூட சொல்லும் பொழுது, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது. எங்கள் ஆயுசு நாட்கள் ஒரு கதையை போல இருக்கிறது, அது வேகமாய் பறந்து போகிறது என்று எழுதுகிறார். மோசே சொல்லும் பொழுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினாலதான் அது 80க்கே போகிறது ஆண்டவரே. அப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை, அந்த 80 வயது உள்ள வாழ்க்கை, அது வருத்தம் நிறைந்தது, அது சஞ்சலம் நிறைந்தது. எங்கள் ஆயுசு நாட்கள் ஒரு கதையை போன்றது, அது வேகமாய் பறந்து போகிறது என்றெல்லாம் மோசே சொல்லுகிறாரே. ஆனால் இந்த கர்த்தருடைய தாசனாகிய தாவீது நல்ல ஆராதிக்கிறவன், நல்லா ஜெபிக்கிறவன். இவன் சொல்லுகிற இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது, என் மெய்ப்பராக அவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, அந்த மெய்ப்பர் என் கூட இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வருத்தம், மோசே சொன்னது போல வருத்தம் தொடர போவது இல்லை. மோசே சொன்னது போல சஞ்சலம் என்னை தொடர போவது இல்லை. ஒருவேளை என்னுடைய ஆயுசு நாட்கள் ஒரு கதை போல இருக்கலாம், ஆனா ஸ்தோத்திரம், வேகமாய் பறந்து போகிற இந்த வாழ்க்கையில என்னை தொடர போவது வருத்தமோ சஞ்சலமோ அல்ல, அவருடைய நன்மை என்னை தொடர போகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். நீங்களும் சொல்ல வேண்டும், என்னை அவருடைய நன்மை தொடர போகிறது, என்னை அவருடைய கிருபை தொடர போகிறது என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. சரி, தாவீது சொல்கிறார், என்னை நன்மையும் கிருபையும் தொடரும் என்று. இது யாருக்கு தொடரும்? யாருக்கு அவருடைய நன்மை தொடரும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கு அவருடைய நன்மையும் யாருக்கு அவருடைய கிருபையும் தொடரும் என்றால், யாரெல்லாம் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நாம் இப்பொழுது கர்த்தரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கர்த்தரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறார் என்றால், ஸ்தோத்திரம், பாருங்க, நாம் எங்கே திரும்பி இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரானவரிடத்துல. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தரிடத்தில் திரும்பினவர்கள் பாவ கிரியைகளை விட்டு, ஸ்தோத்திரம், உலகத்தின் கிரியைகளை விட்டு, பாரம்பரிய கிரியைகளை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்பினவர்கள் இப்ப சொல்லணும், ஆண்டவரே, நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர், நீர் என்னுடைய கண்காணியாக இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்முடைய மெய்ப்பராக இருந்தால் என்ன நடக்கும்? என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் நம்முடைய மெய்ப்பராக இருந்தால் என்ன நடக்குமா? நன்மை தொடரும், கிருபை தொடரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை வருத்தம் தொடர போவது இல்லை, உங்களை சஞ்சலம் தொடர போவது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க, இந்த உலகத்தில் இந்த நாட்கள்ல கொரோனா வைரஸ் பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது, அநேகர் பயந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பயப்படுகிறது போல எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விடுமோ அப்படின்னு ஒருவேளை தேவ பிள்ளைகளுக்குள்ள கலக்கங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதி உங்களை தொடர போவதில்லை, வருத்தமோ சஞ்சலமோ உங்களை தொடர போவது இல்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நவம்பர் மாதத்தில் என்ன உங்களை தொடர போகிறது? நன்மை. அவருடைய நன்மை உங்களை தொடர போகிறது, அவருடைய கிருபை உங்களை தொடர போகிறது. அல்லேலூயா. சரி, இந்த நன்மை என்ற வார்த்தையை நான் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க ஆரம்பித்தேன். நன்மை என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கெல்லாம் நன்மை
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நன்மையை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் பெறவில்லை என்றெல்லாம் நான் அப்படியே யோசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் சில காரியங்களை எனக்கு காட்டினார். ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, ஸ்தோத்திரம், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தன்னுடைய நிருபத்திலே அந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும் பொழுது என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 1:17, யாக்கோபு 1:17 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பாருங்கள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பாருங்கள், நன்மையான எந்த ஈவாக இருந்தாலும் ஆமென், அது எங்கே இருந்து இறங்கி வருகிறது என்றால் பரத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. ஆமென். அப்ப நன்மை உண்டாகிற இடம் எது? அது பரலோகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரத்துல தான் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அங்கே இருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு அவ்வப்போது இறங்கி 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 நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 10 மாதமும் அந்த நன்மை இறங்கினது. இந்த 11வது மாதத்திலும் அந்த நன்மை இறங்க ஆயத்தமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த நன்மை பரத்திலே உண்டாகிறது, அங்கே இருந்துதான் இறங்கி வருகிறது. இந்த நன்மை நம்மேல இறங்கி வருவதற்கு பாருங்க, அது இறங்கி வருகிற நன்மை மாத்திரம் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது எனக்கு வந்து நன்மையும் கிருபையும் என் மேல இறங்கி வரும் மாத்திரம், பரத்திலிருந்து இறங்கி வரும்னு மாத்திரம் சொல்லல. இறங்கி வந்து அந்த நன்மை ஒரு நாளும் நிற்க போவதில்லை. அது என்ன ஜீவகாலம் மட்டும் தொடர்ந்து வர போகிறது. நாமே சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்துல சிலருடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கும்போது அவர்களை நன்மை தொடரவில்லை. இதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நன்மை நம்மை தொடர்வதற்கு நாம் என்ன செய்யணும்ங்கிறத நான் இரண்டாவது பேச போறேன். அல்லேலூயா. வேதத்துல யார் யாரை எல்லாம் நன்மை தொடரவில்லை? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 19, 16, 17. பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அடுத்து, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொன்னார். பாருங்கள், இந்த லோத்துடைய கையை பிடித்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார். வெளியே கொண்டு வந்து விட்டு எதை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார்? அந்த சோதம் கொமோரா என்கிற பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னதாக ஆண்டவர் லோத்துடைய கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டார். வெளியே கொண்டு வந்து விட்டு ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. அப்ப ஆண்டவர் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது இந்த லோத்து சொன்ன வார்த்தை தான் அது. என்னால் மலைக்கு என்ன செய்ய முடியாது? ஓடி போக முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பாருங்க, அவனே சொல்லுறான், என்னை நன்மை தொடர முடியாது, நன்மை தொடர வாய்ப்பே இல்லை, தீங்கு என்னை தொடரும் ஆண்டவரே, நான் மரித்து போவேன், தீங்கு என்னை தொடர்ந்து தீங்கிலேயே நான் மரித்து போவேன் மாதிரி ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கால வேளையில பாருங்கள், உங்களையும் என்னையும் நன்மை தொடர போகிறது. ஆமென் சொல்லுவாங்களா? பாருங்க, இவன் சொன்னா அந்த லோத்து, ஆண்டவரே மலைக்கு என்னால ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொன்னான். அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் போது யாரை நன்மை தொடர முடியாது அங்கே நாம் பார்க்கிறோம்.
இந்த சாபங்கள் எல்லாம் நீர் வந்து நீ அழியும் விட்டு தொடர்ந்து பிடித்தது. பாருங்கள், இங்கே வாசி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு என்ன செய்யாதபடினால் செவி கொடாதபடினால். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானா நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், செவி கொடாதபடினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்னை வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாக அற்புதமாகவும் இருக்கும். அப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பாருங்கள். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கேட்கல அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை சில தேவ பிள்ளைகள் கேட்டும், இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு படிச்சு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்காட்டாலும் சாபம் தொடரும். அதே வேளையில கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் அதை கைக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. இப்படி கை கொள்ளலனா அதுவும் சாபம். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலதான் பாருங்க, நிறைய இடங்கள்ல செய்திகள் பேசப்படும் பொழுது யாரும் வெளியே எல்லாம் போகாதீங்க, செல்போனை தூக்கிட்டு வெளியே போகாதீங்க, இங்க பிரசங்கத்தை கவனிங்க, உள்ளேயே இருங்க அப்படின்னு ஊழியர்கள் சொல்லுகிறதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றால் சபை நாங்கள் நடத்துகிறோம், யாரும் சாபமான வாழ்க்கைக்குள்ள போய்விடக் கூடாது, யாரும் கர்த்தரிடத்துல அடி வாங்கிடக்கூடாதுங்கிற அன்பு நிமித்தம் தான் சொல்றது. ஆனா சிலர் என்ன செய்யறது, நாங்க இப்படிதான் இருப்போம்ங்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, நல்லா கவனித்து பாருங்க. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி. ஏன் ஆண்டவர் கற்பனைகளை தந்திருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வேத வசனத்தை கொடுத்தது அதை கைக்கொள்ளும்படி. அடுத்து பாருங்க, நீ அவர் சத்தத்துக்கு செவிகொடாதபடினா. ஆமென், அல்லேலூயா. செய்தி நேரம்ங்கிறது ஏதோ பாஸ்ட் பேசுற நேரம் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற நேரம். ஏன்னா அவர் இருக்கிறதே வார்த்தையாக தானே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கலன்னா அந்த வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை யார் யார் செவி கொடுக்கலையோ அவர்கள் வாழ்க்கையை சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது. லோத்து சொல்லுகிறான், என்னை தீங்கு தொடரும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களை, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கஷ்டப்படுறவர்களை சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 32:23. என்னாகமம் 32:23 எடுக்கலையானோ? எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறது என்று நிச்சயமாக அறியுங்கள். மோசே இடத்துல சொல்லுகிறார். அந்த சம்பவங்களை எல்லாம் விளக்க எனக்கு நேரம் இல்லை, அதனுடைய செய்தியும் அல்ல. ஆனால் நல்ல வசனத்தை கவனித்து நீங்க பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். லோத்து சொல்லுகிறார், தீங்கு என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறாரு, வசனத்தை கேட்காவிட்டால் அல்லது கேட்டும் அதை கைக்கொள்ளாவிட்டால் சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது என்று. இங்கே மோசே சொல்லுகிறார், பாவம் தொடர்ந்து பிடிக்கிறதா. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் வேதத்துல ஏன் இந்த மூணை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன்னு சொன்னா, இதெல்லாம் சும்மா சாதாரண காரியம் இல்லைங்க. கொஞ்சம் அசந்திங்கன்னா நம்மளை தொடர்ந்து பிடிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் அசந்தம்னா நம்மளை தொடர்றதுக்கு சத்துரு ரெடியா இருக்கிறான். ஆனா இவைகளுக்கெல்லாம் நடுவில் தான் தாவீது சொன்னான், என்னை தீங்கும் தொடர போவதில்லை, என்னை சாபமும் தொடர போவதில்லை, பாவமும் தொடர போவதில்லை, என்னை தொடர்கிற ஒன்னே ஒண்ணு, அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னார். பார்க்கலாம். அப்ப சாபங்களோ பாவங்களோ தீங்குகளோ நம்மை தொடராமல் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை தொடரும். ஆகையினாலதான் இந்த மாதத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பேர் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், நன்மையின் மாதம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மந்த் ஆஃப் குட்னஸ், நன்மையின் மாதம் என்று ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே இந்த 2020 நவம்பர் மாதம் நமக்கு என்ன மாதமாக இருக்குமானால், ஆமென், நன்மையின் மாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப பரத்திலே உருவாகுகிற நன்மைகள், பரத்திலே உருவாகுற அவர்
அவருடைய ஆசீர்வாதங்கள் ஸ்தோத்திரம் பிதாவினிடத்துல இருந்து இறங்கி வருகிறது மட்டுமல்ல, அது இறங்கி வந்து நம்ம எல்லாரையும் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப நன்மை கிருபை தொடர சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னைக்குமே ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்துவிட்டு ஸ்தோத்திரம் அதற்கு நிபந்தனை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னைக்குமே அவருடைய கற்பனைகளிலே நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் வேதத்துல பார்க்கவே முடியாது. இப்படி இருந்தா நான் ஆசீர்வதிப்பேன், இப்படி இல்லைன்னா நான் சபிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய பாலிசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நன்மை கிருபை என்னை தொடரும், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும், மறுபக்கத்துல அந்த நன்மை கிருபை நம்மை தொடர்வதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளை தான் நாம் இன்னைக்கு அறிந்து கொண்டு, அந்த நிபந்தனை என்ன, அந்த நன்மை கிருபை இறங்குறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நிபந்தனை என்ன, அந்த நிபந்தனையை கேட்டு அதை நம்ம கடைபிடித்து ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்கள், முதல் காரியமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 24:19 வாசிக்கலாம். ஒருவன் தன் மற்றவனை கண்டுபிடித்தால் ம். அவன் சிறுவனுக்கு நன்மைக்காக கர்த்தருக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் என்ன செய்வாரா, உனக்கு நன்மை செய்வாராக. இது யார் சொல்ற வார்த்தை? சவுல் சொல்றான். யாரை பார்த்து சொல்லுங்க? ஊழியக்காரங்க சும்மா இருங்க. யார் சொல்றா? தாவீது. தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு நன்மை தொடரும், உனக்கு பின்னால நன்மை வரும்பா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாருப்பா. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணத்தை அந்த சவுலே சொல்லுகிறான். நீ எனக்கு செய்த நன்மைக்காக. அல்லேலூயா. இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்றான், நீ எனக்கு செய்த நன்மைக்காக உனக்கு நன்மை தொடர போகிறது, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். பாருங்க, தாவீதுக்கு தீமை செய்யறதுக்கு தான் சவுல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சொல்றோம், ஒரு அதை வந்து தாவீது சொல்லும் பொழுது, ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுகிறது போல என்ன தேடுகிறாயே, ஒரு கவுதாரியை தேடுகிறது போல என்ன தேடுகிறாயே அப்படின்னா அந்த தாவீது சொல்லி வேதனைப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது, கவுதாரியை தேடுகிறது போல தேடுகிறார், ஒரு ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுகிறது போல என்னை நசிக்கு போறதுக்கு தேடுறியே அப்படின்லாம் சொன்னதை பார்க்கணும். ஆனா இது நடுவில் இதைத்தான் உணர்ந்து தாவீது சொல்லும்போது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப தாவீதினுடைய ஜீவன் கேள்விக்குறியாக அந்த சமயங்களில் இருந்தது. பாருங்க, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பாருங்க, நம்மள தீமை தான் தொடர்கிறது என்று அந்த சூழ்நிலையில் ஒருவேளை தாவீது நினைத்திருப்பார். அல்லேலூயா. ஆனா ஒரு செய்தி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது, எப்பா உன்னை தீமை தொடராதுப்பா, உன்னை நன்மை தான்ப்பா தொடர போகுது. ஏன் தெரியுமா, நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தீமையே கொடுத்துட்டு இருந்தேன், உனக்கு இடைஞ்சலே கொடுத்துட்டு இருந்தேன், உன்னை நான் தேடி 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 வந்து உன்னை அழிக்க பார்த்தேன். ஆனா அப்படி தீமை செய்ய நினைத்த எனக்கும் கூட நீ நன்மை செய்தபடினால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாருப்பா அப்படின்னு இந்த சவுல் சொன்னாலே பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நீ எனக்கு தீமை செய்யல, நான் உனக்கு தீமை செய்ய வந்தேன், ஆனா நீ எனக்கு என்ன செய்யல, தீமை செய்யல, நீ எனக்கு நன்மையை செய்த, அதனால கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னதை பாருங்க. 17ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரத்துல அந்த 17ஆம் வசனம் பாருங்க. நீ எனக்கு திரும்ப திரும்ப சொல்லுற, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். அவனோட ஓன் ஸ்டேட்மெண்ட், நானோ உனக்கு தீமை செய்தேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, அவன் அந்த சவுல் சொன்ன, அவன் சொன்ன பாருங்க, நீ செய்த நன்மைக்கு பதிலாக கர்த்தர் நன்மை செய்வார். தாவீது எப்பவுமே நன்மை செய்தான், சவுல் அவனுக்கு தீமை செஞ்சாங்க.
என்ன இப்படி மௌனம் ஆயிட்டீங்க? செய்தி கேட்குறீங்களா? சத்தம் காத்தோட காத்த அப்படியே போகுதா? செவியில ஏறுதா? அல்லேலூயா. தாவீதுக்கு சவுல் தீமை செய்தப்ப இந்த தாவீது தீமையை அல்ல நன்மையே செய்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் யாரை இந்த மாதம் நன்மை தொடரும் என்று கேட்டால், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையவே செய்கிறவர்களை நன்மை தொடர போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நீ தீமை செஞ்சல, நான் உனக்கு தீமை தான் செய்வேன் அப்படி சொன்னா நன்மை உங்களை தொடர்ந்துடாதுங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மையை செய்ய உங்க நன்மை தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, மனிதர்கள் நன்மை செய்கிற எண்ணத்துக்கு பேர் தான் தயவு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க மற்றவர்களுக்கு தீமை செய்யாம விடுறதுங்கிறது அதுக்கு பேர் என்னன்னா ஒரு விதத்துல அது தயவு. உங்களை விரட்டி விரட்டி உங்களுக்கு தீமை செய்ய வர்றாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு தீமை செய்யற நன்மை தான் செய்றீங்கன்னா நீங்க அவங்களுக்கு காட்டுகிற தயவு. வேதத்துல நிறைய நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை பாருங்க, ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். ரூத் 2:12 எடுக்கலையாமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே என்ன பலன்? நிறைவான பலன் கிடைப்பதாக. உன் செய்கைக்கு தக்க பலன், தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அது எப்படிப்பட்ட பலனா இருக்க போகிறது? அது நிறைவான பலனாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? ரூத்துக்கு அவனுடைய மாமியாராகிய நகோமி சொன்ன வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏமா நீ என்ன பின்பற்றி வராதம்மா, நீ என்ன பின்பற்றி வந்தினா உனக்கு ஒரு நன்மையும் ஆக போறது இல்ல. என்னை நீ பின்பற்றி வர வேண்டாம் என்கிற செய்தி தான் ரூத்துக்கும் கொடுக்கப்பட்டது, ஓர்பாளுக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நகோமி அப்போ அந்த டைம்ல என்ன பின்பற்றி வர வேண்டாம்னு சொல்லி சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தர் என்ன வெறுமையாக்கிட்டார். எப்படி ஆக்கிட்டாரு? கர்த்தர் என்னை வெறுமையாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். என்னை நீங்க நகோமி அப்படின்னு என்ன செய்யுங்க சொல்லாதீங்க. அல்லேலூயா. மாறாள் எனக்கு கர்த்தர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா அப்படின்னு அவர் சொன்னான். பாருங்க, ஆண்டவர் என்னை வெறுமையாக்கி விட்டார், என்னால உனக்கு எந்த நன்மையுமே உனக்கு கிடைக்காது. ஸ்தோத்திரம். உனக்கு ஏதாவது நன்மை வேணுமானா நீ ஒன்று செய். என்ன செய்? எங்கிருந்து நீ விட்டு வந்தியோ அங்கேயே போய்விடு. அல்லேலூயா. நீ மோவாபுக்கே திரும்பி போ என்று சொல்லி அந்த நகோமி சொல்லுகிறார். அப்ப நகோமி சொன்ன போதுதான் அந்த ஸ்தோத்திரம் ஓர்பாள் இந்த நகோமியை அனைத்து முத்தம் போட்டு விட்டு அவ போய்விட்டா. ஆனா இந்த ரூத் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. நகோமியை பற்றி கொண்டாள். நகோமியை மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம், நகோமி காண்பித்து கொடுத்த அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் பற்றி கொண்டாள். ஒரு அழிவுல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பற்றி கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம், நான் மறிக்கிறதானாலும் உங்க கூட தான் மறிப்பேன், வாழ்ந்தாலும் நான் என்ன செய்வேன்? ஆமென். எனக்கு முக்கியம் இஸ்ரவேலின் தேவன். அவரை நீங்க காண்பித்து கொடுத்தீங்க, அந்த தேவனை விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார். நான் ஜீவனுள்ள மட்டும் அவர்தான் என்னுடைய தேவன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்கு நன்மை செய்கிறாரோ அல்லது எனக்கு தீமை செய்கிறாரோ நான் அவரை விட்டு போவது இல்லை என்று சொல்லி என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரிடத்துல தான் இருப்பேன்னு கர்த்தரை பற்றி கொண்டு கிடந்தான். இந்த ரூத்துக்கு கிடைச்சதுதான் என்ன ஆசீர்வாதம்னா, அவனோட செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ரூத்தை கடைசி மட்டுக்கும் தொடர்ந்தது என்ன அப்படின்னா தீமை தொடரவில்லை. அல்லேலூயா. இவளோட ஆசீர்வாதம் தான் தொடர்ந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவளுடைய வாழ்க்கையை தேவன் மகிழ்ச்சியாக்கினார். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரம்பி வழிய செய்தார்.
இந்த ரூத்துக்கு ஏன் தேவன் நன்மை செய்தார் என்பதை ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்க. அவர்கள் 7 வருடங்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய்க்கு திரும்பிக் கொண்டீர்கள். போனவர்களும் எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. இங்க சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க கவனித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் என்ன செய்வாராக? ஆமா, நீங்க செத்து போன உங்க புருஷருக்கும் செத்து போன உங்களுடைய மாமனாருக்கும் ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கும் காட்டின அந்த தயை, அந்த நீங்க எங்களுக்கு எல்லாம் தயை செய்தீங்க. செத்து போனவர்களுக்கும் நன்மை செய்தீங்க, தயை செய்தீங்க. இப்போ உயிரோடு இருக்கிற எனக்கும் நீங்க தயை செய்தீங்க. எனவே கர்த்தர் உனக்கு தயை செய்வா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, ரூத்தினுடைய பின் நாட்கள்ல நன்மை அனுபவிக்க காரணம் என்ன தெரியுமா? இவள் இந்த ரூத் முன் நாட்கள்ல காட்டின தயை தான் பின் நாட்கள்ல இவளுக்கு ஸ்தோத்திரம் அந்த தயை போவாஸ்ல இருந்து ஏற்ற சமயத்துல கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஜூன் மாதம் என்ன மாதம் அப்படின்னா, நீங்க செய்த நன்மைக்கு எல்லாம் அதற்கு ஏற்ற பதில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. தீமை செய்தவர்களுக்கு நன்மையை செய்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற மாதம். ஆமென் சொல்லுங்க. அதே வேளையில நன்மையவே செய்து பதிலுக்கு நன்மையை கட்டடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற மாதமாகவும் இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் 2:10 வாசிங்க. நான் அந்நிய தேசத்தாளா இருக்க வாசிங்க. பாத்தீங்களா? நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று ரூத் சொன்னார். பதில் அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக செய்ததும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. மாமியாருக்கும் மாமனாருக்கும் நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு இவளோட வாழ்க்கையில கிடைச்சப்ப இவள் நன்மைதான் செய்தால் தீமையை செய்யல. அதனால தயை பெற தகுதியே இல்லாத நீ என் கண்ணுல நீ தயை பெறுகிறதற்கு காரணம் என்று சொல்லி நீ காட்டின தயை தான் என்று சொல்லி இந்த போவாஸ் சொன்னார். உன் நாட்கள் நீ காட்டின தயை தான்மா இப்ப என் கண்ணுல உனக்கு தயை கிடைக்க பண்ணியிருக்கிறது என்பதை அந்த போவாஸ் அந்த ரூத்தினிடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த போவாஸ் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க தயை காட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னா உங்ககிட்ட வர்றவங்களுக்கெல்லாம், உங்ககிட்ட பழகுறவங்களுக்கெல்லாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க், உங்க கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், நீங்க சந்திக்கிற யாரா இருக்கலாம், எல்லாருக்கும் நீங்க தயை காட்டுகிறவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது என்ன நன்மைனா பதில் நன்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நன்மை காட்டுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் நன்மையை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த 13வது வசனத்தை பாருங்க. 13 அதற்கு அவள், என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு வேலைக்காரர்களில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, வயல்ல நிறைய பேர், போவாஸோட வயல்ல வேலை பார்த்தது நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. ஆனா ரூத்திட்ட மாத்திரம் அந்த போவாஸ் பட்சமாய் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பட்சமா பேசினால அதுதான் அந்த போவாஸ் அந்த ரூத்தின் இடத்துல காட்டின தயை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதலா பேசினான், பட்சமாய் பேசினான், அவளை விசாரித்து பேசினான். நல்லா கவனிங்க. இந்த தயை எல்லாம் அந்த ரூத்துக்கு எப்படி வந்தது? இவள் தயை காட்டினாள், ஆகவே தயை பெற்றாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் நன்மை செய்ததனால அவள்
நன்மை பெற்றால், நன்மையை மாத்திரம் நீங்க செய்வீங்கன்னா நிச்சயம் சொல்லுறேன், தீமை அல்ல, பாவம் அல்ல, எந்த சாபமும் அல்ல, நன்மை உங்களை தொடர போகிறது. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதே வேளையில தீமையே உங்களுக்கு நடந்தாலும் தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மையை செய்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னைக்குமே நன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே, நன்மை எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி ஜெபத்தினால மாத்திரம் நன்மை நமக்கு வந்துராது. அல்லேலூயா. ஜெபத்துக்கு நான் எதிரி அல்ல, ஜெபத்தை நான் நேசிக்கிறவன், ஜெபத்துல இருக்க விரும்புகிறவன். ஆனா அதே வேளையில தீமை செய்கிறவர்களுக்கு நாம் பதில் தீமை செய்துவிட்டு எவ்வளவுதான் மணிக்கணக்காக ஜெபித்தாலும் அந்த ஜெபம் அந்த கூரையை விட்டு தாண்டாதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் மாத்திரம் நமக்கு நன்மை கொண்டு வந்துராது, விசுவாசம் மாத்திரம் நமக்கு நன்மை கொண்டு வந்துராது. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க ஜெபத்திலும் இருந்து விசுவாசத்திலும் இருந்து தீமை செய்கிறவர்களுக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மையே செய்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் ஜெபமும் வீணாகாது, நீங்க விசுவாசிக்கிற விசுவாசமும் வீணாகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப நன்மை செய்கிறதுனால நமக்கு நன்மை வரும், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறதுனால நமக்கு நன்மை வரும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, மாறாக எப்பொழுதுமே நீங்க நன்மை செய்கிறவர்களாகவே இருங்க. அதுக்கு தான் நான் ரூத்தையும் எடுத்து காமிச்சேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 25:21 வாசிப்போம். ஸ்தோத்திரம். தாவீது ஸ்தோத்திரம் பாருங்க, தாவீது செஞ்ச நன்மைக்கு பதிலாக நீங்க அந்த வசனத்தை புரிந்து கொண்டு வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒவ்வொன்றா எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. எனக்கு இன்னும் 2 பாயிண்ட் சொல்லணும், நேரம் போகிறது. தாவீதுக்கு பாருங்க, தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக அந்த நாபால் தீமை செய்ததுனால வெறும் 10 நாளுக்குள்ள அவனுடைய இருதயம் கல்லாகி போய் அவன் செத்து போனதை இந்த வேத பகுதியில் நீங்க வாசிக்க முடியும். வீட்டுல போய் நீங்க வாசித்து கொள்ளுங்க. இப்ப வாசித்து அதை பேச நேரம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நன்மைக்கு தீமை செய்தால் தீமையை நம்மை தொடரும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நன்மை செய்து அந்த நன்மையை மறந்து நன்மைக்கு பதிலா தீமை செஞ்சுட்டா, இப்ப இதே வேளையில தீமை நம்மை தொடரும். அதே போல உங்களுக்கு ஒருவர் நன்மை செய்து, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்க அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இது நடுவில் தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 37:3 நீங்க வாசிப்பீங்கன்னா அதனாலதான் சங்கீதக்காரன், அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய். என்ன செய்? கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். நீங்க தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரை நம்பி நீங்க நன்மை செய்யுங்க. அதான் சத்தியம். நீ கர்த்தர் இந்த காலைகளில் உங்களோட பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. அவங்க எனக்கு நான் இதை செஞ்சா அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தல செய்யாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பி நன்மை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாக நீங்க இருந்தால் நிச்சயம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலைகளில் நம்மோடு பேசுகிறார் தெரியுமா? நம்மை இதுவரையிலும் சாபங்கள் தொடர்ந்திருக்கலாம், இதுவரையிலும் நம்மை தீமைகள் தீங்குகள் தொடர்ந்திருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் நம்மை வருத்தங்கள் சஞ்சலங்கள் தொடர்ந்திருக்கலாம். ஆனா இதையெல்லாம் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் நன்மையை கட்டளையிட வேண்டும், கிருபையை கட்டளையிட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மோடு இந்த காலைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:9 பவுல் எழுதுகிறார், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போமாம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தளர்ந்து போகாதிருந்தால், நீங்க நன்மை செய்கிறதுல தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நீங்க அறுப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க 7ஆம் வசனத்தை பாருங்க, மோசம் போகாதிருங்கள்னு சொல்லிட்டு அவர் எழுதும்போது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. விதைக்கும் போது கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம், ஆனா அறுக்கும் போது கம்பீரமாக வர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அள்ளி தூவம் விதையை சுமக்கிறவன்
அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை அவன் எப்படி சுமந்து கொண்டு வருகிறானா? கெம்பீரத்தோடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்மை செய்றீங்கன்னா நீங்க கண்ணீரோடு விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். கண்ணீரோடு நீங்க விதைச்சீங்கன்னா நிச்சயம் கம்பீரமான ஒரு அறுவடை இருக்கிறது. அந்த அறுவடையை ரூத்து பெற்றால் ஒரு காலத்துல அவள் முன் நாட்களிலே அவள் தயை செய்தாள். தன்னோடு இருந்தவர்களுக்கு எல்லாம் தயை செய்தாள். பின் நாட்களில் அவள் காட்டின அதே தயையை அவள் போவாசனத்திலிருந்து பெற்றாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சவுலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எப்பொழுதும் தீமை செய்து கொண்டிருந்த அந்த சவுல், அவனுக்கு இந்த தாவீது நன்மையவே செய்தான். நன்மை அவனுக்கு கர்த்தர் வர பண்ணினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். தேவன் யாருக்கு நன்மை தருகிறார் என்று இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் காரியம் என்ன? நன்மை செய்கிறவனுக்கு அவர் நன்மையை தருவார். ஆமென். இரண்டாவதாக இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 69:9 நீங்க வாசித்து பார்த்தால், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் வந்தது. எதிரிகளுடைய இழிவு சொல், எதிரிகளுடைய பழி சொல் இவன் மேல விழுகிறது. அந்த சூழல்ல தாவீது சொல்றார், தாவீதுக்கு தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அவன் மேல இருந்தது என்ன? நிந்திக்கிறவங்களுடைய நிந்தனைகள் அவன் மேல இருந்தது. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர் அவங்க என்னைய பழிச்சு பேசிட்டாங்க, அவங்க என்னைய இழிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியங்களை அவர்களே குறைத்துக் கொள்கிறதை நம்ம கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மளே கூட அப்படி இருந்துடுறோம். அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கை நீங்க பாருங்க. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி அவன் சொன்னான். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை சிறுமையை அனுபவிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் உங்களை படிச்சு பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா? எப்ப பார்த்தாலும் நீங்க வசிக்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல அல்லது வேலை செய்யற இடத்துல போய் வர ஏதோ இடத்துல உங்களை எந்நேரமும் நிந்தித்து அவர்களுடைய நிந்தனை சொல் உங்க குடும்பத்தின் மேல் உங்கள் மேல் எப்பொழுது இருந்துட்டு இருக்குதா? கர்த்தர் அவர்கள் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்ட போகிற அந்த மாதத்துல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 42:9-10 ஆகிய வசனங்களை பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். 9-10. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏனெனை மறந்து சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நாம் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாடோறும் சொல்லி என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இந்த சத்துருக்கள் உன் தேவன் எங்கப்பா? இத்தனை நாளா பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போனீங்க, இத்தனை நாளா தோத்திரம் சொன்னீங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க நிந்திக்கிற நிந்தனை என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த நிந்தனையான சூழ்நிலைமை, அந்த நிந்திக்கிற அந்த நிந்தனையை அவர் யோசித்து சொன்ன அந்த சூழ்நிலைமையில அப்ப நான் சொல்லுவேன், சத்துருக்கள் உங்களை நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு நிந்தனையே அல்ல, அவர்கள் நிந்திக்கிறபடி அல்ல, கர்த்தர் உங்களுக்கு நன்மையை சரி கட்ட போகிறார். இந்த ஜூலை மாதம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த நவம்பர் மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நமக்கு நன்மையை சரி கட்டுகிற மாதம். சிறுமை பார்த்து நன்மையை சரி கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் நமக்கு நன்மையை சரி கட்டுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ தேவனை பற்றினாயே, நீ தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தாயே, ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எல்லாம் தியானம் பண்ணி முறையிட்டாயே, கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளின் வழியா நீ ஓடினாயே, உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால மோசே கூட ஜெபம் பண்ணும்போது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். நீங்க ஒருவேளை சிறுமையை அனுபவிக்கிறீங்களா, துன்பத்தை அனுபவிக்கிறீங்களா, ஆண்டவருடைய சமூகத்துல தேவ மனிதர்களை போல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யாரை நன்மை தொடர செய்கிறார்னா, ஒன்று நன்மை செய்கிறவர்களுக்கு, ஒன்று நன்மை செய்கிறவர்களுக்கு, ரெண்டு நிந்தையை அனுபவிக்கிறவர்களுக்கு, சிறுமை அனுபவிக்கிறவர்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட தீர்க்கதரிசன வசனம் சொல்லும் பொழுது, ஏசாயா சொல்லும் பொழுது, ஏசாயா 56:7 வசனங்கள், நான் சில வசனங்களை நீ வேகமா உங்களுக்கு குறிப்பு தர போகிறேன். ஸ்தோத்திரம். நின்று பேச நேரம் இல்லை, வேகமா சொல்ல போகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 56:7, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமா இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சு அவர்களை அரிக்கும். அல்லேலூயா. இங்க ஸ்தோத்திரம். நீங்க காரியங்களை வாசிக்க முடியும். ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். என்ன எதுக்கா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம். ஆமென். என்னை நிந்திக்கிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்க ஸ்தோத்திரம் துணை செய்கிறார். அப்ப நிந்தனையை தாங்குவதற்கான பலன் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை அவங்க என்னை சிறுமப்படுத்துறது, அவங்க என்னை படிச்சு பேசுறது என்னால தாங்க முடியல பாஸ்டர், அடுத்து நான் என்ன ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி வளரணும் எனக்கு தடுமாற்றமா இருக்கு பாஸ்டர், கர்த்தர் துணை செய்கிறவர், நிந்தையை தாங்க முடியாத பலனை தந்து உங்களுக்கு துணை செய்கிறவர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்தால் அங்கேயும் ஆண்டவர் துணை செய்கிறாராம். எதற்கு தெரியுமா? அவங்க ஒரு பக்கம் நிந்திட்டு இருக்கட்டும், மறுபக்கத்துல நிந்து என்னை நீதிமானாக்குகிறவர் எனக்கு சமீபமா இருக்கிறார் என்று ஏசாயா சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிந்திக்கட்டுங்க, நிந்திக்கிறவங்க முன்னாடி நீங்க குற்றவாளியா அல்ல, உங்களை நீதிமானா நிறுத்துகிற இயேசு உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நிந்தனையின் ஆரம்பம் வேதனையா இருக்கலாம், நிந்தனையின் ஆரம்பம் கண்ணீராக இருக்கலாம், ஆனா அதுவே முடிவு அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தனையின் முடிவு, ஆமென் ஸ்தோத்திரம், நிச்சயம் நமக்கு நன்மை கிருபையாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய சிறுமையை பார்த்து, உங்களுடைய நிந்தனையை பார்த்து கர்த்தர் நன்மையை தொடர பண்ணுவார். கடைசியா அவங்க சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணுமானால் நீங்க ஒன்று செய்யணும். ஆமென். நன்மை செய்கிறவர்களாக நீங்க இருந்தால் நன்மை உங்களை தொடரும். 2, நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை உங்கள் மேல விழும்பொழுது நன்மை உங்களை தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கர்த்தருக்காக அந்த நிந்தையை அனுபவிங்க, கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயம் நன்மை உங்களை தொடரும். ஸ்தோத்திரம். 3வது இங்கே பார்க்கிறோம் யோசேப்பை குறித்து. அவர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை அழிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த யோசேப்பை அழிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, அவனுடைய தரிசனத்தையும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் கிரியை செய்தார்கள். ஆனா அதை குறித்து சொல்லும்போது, ஆனா வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு ஸ்தோத்திரம், அதை தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப அவனுக்கு நன்மையா முடிய பண்ணினார்? எப்ப அவனுக்கு நன்மையா முடிய பண்ணினார்?
சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 41:51 வாசிங்க. ஆதியாகமம் 41:51. இந்த கேள்விக்கு பதில் அங்கதான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று யோசேப்பு 50ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆனா எப்ப அவனுக்கு நன்மையா முடிய பண்ணினார்னா, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே பெயர் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் பிள்ளை கிடைச்ச உடனே இந்த யோசேப்பு சொன்னது என்ன தெரியுமா? என் அப்பா வீட்டில இருந்து எனக்கு வந்த எல்லா வருத்தங்களையும் தேவன் எனக்கு மறக்க பண்ணினார் என்று சொல்லி அந்த வருத்தங்களை எல்லாம் அவன் மறந்தான். பாருங்க, அவனுக்கு அவர்கள் செய்த தீமை அத்தனையும் நன்மையாய் அவனுக்கு முடியும்படி கர்த்தர் பண்ணினார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் பழசையே மனசுல வச்சுட்டு, யாரோ ஒருத்தர் எப்பயோ சொன்னது, உங்க குடும்பத்தாரர் இருக்கலாம் அல்லது சபையாரா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களை சொன்னதை மனசுல அப்படியே வச்சுட்டு ஸ்தோத்திரம் நீங்க நினைக்கிறீங்க இனிமே எனக்கு நான் தீமை தான் தொடரும் என்று. இல்லை, நீங்க அதை மறந்துருங்க. மறக்கிற பலன் ஆண்டவரை கேளுங்க. அந்த வருத்தங்கள் எல்லாவற்றையும் மறக்கும்படியான பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அந்த பலனை கேட்டால் கர்த்தர் அந்த பலனை தருவார். எப்ப நீங்க அந்த வருத்தங்களை எல்லாம் மறக்கிறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவர்கள் செய்த எல்லா தீமைகளையும் நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். யோசேப்புக்கு முடிய பண்ணினார். எப்படி முடிய பண்ணினார் தெரியுமா? வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அவன் ஒரு இரட்சகனாக கர்த்தர் மாற்றினார். நன்மை அவனை தொடர்ந்தது, தீமை அவனை தொடரல. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 52ஆம் வசனத்தை பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்ராயிம் என்ற ஆசீர்வாதத்தை பெறணுமா? சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் உங்களை பலுக பண்ணணுமா? தகப்பன் வீட்டா செய்த எல்லா வருத்தங்களையும் மறந்துருங்க. இவனை நன்மை தொடர்ந்தது. தொடர்ந்து 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 கடைசியில் இவன் பெருகுகிறவனாய் பழுகுகிறவனாய் மாறி போனான். நிச்சயமா சொல்லுவேன், நன்மை கிருபை உங்களை தொடர்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பழுகவும் பெருகவும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்க மறந்து போகாதீர்கள். நாம சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே பைபிளை மூடி வச்சுட்டு நம்ம எல்லாரும் இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா.